அனைவருக்கும் வணக்கம். நட்ராஜ் ஜோதிட ஆய்வு மையம் சார்பாக இன்னைக்கு வாஸ்து என்ற தலைப்பில் சிறந்த வீட்டு மனையை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது? சிறந்த வீட்டு மனையினுடைய அம்சங்கள் என்ன? என்பது போன்ற ஒரு தொகுப்பினை சிறிய கண்ணோட்டத்துடன் காண உள்ளோம். அதற்கு முன்பாக அன்பர்கள் இந்த பதிவை காணும் அன்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். சரி. இன்றைய உலகில இன்றைய உலகில் ஒரு மனிதனின் அத்தியாவசிய தேவைகளில் மிக முக்கியமாக இருப்பது இன்று வீடாகும். நம்ம பண்டை காலத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு உணவு, உடுத்த உடை, அதன் பின்பு இருக்க இடம் என்ற இந்த கோட்பாடுகளில் இன்று தனிமனித வாழ்க்கை என்ற தத்துவத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய சேமிப்பின் ஒரு பகுதியை தன்னுடைய படிப்பிற்காகவும், அடுத்த மிக முக்கியமாக தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கருதுவது தனக்கென்று ஒரு சொந்த வீடு இருக்க வேண்டும். ஏனென்றால் பண்டைய காலங்களில் நம் கிராம நாகரிகத்தையும், ஆற்றுப்புற நாகரிகத்தையும் சார்ந்த மனிதனுடைய வாழ்க்கை பயணங்கள் தோன்றியது. ஆனால் தற்காலத்தில் அனைத்து மனிதனுமே தனி குடித்தனம், தனியான வாழ்க்கை, நகரமயமாதல், இன்னும் என்று சொல்லப்போனால் சூப்பர் சிட்டி, இன்டர்சிட்டி அது மேல வாழ்க்கை பயணங்களும் மனிதனுடைய தொகுப்பிலும் ஒரு இண்டஸ்ட்ரியல் நகரமயமாக்குதல் மற்றும் தொழில் சார்ந்த இடத்தில் அவனுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை பயணங்கள் தனித்து செல்வதால் அவனுக்கென்ற ஒரு வீடை தேர்ந்தெடுக்கும்போது, இன்னைக்கு ஃபிளாட்ஸ் அமைப்பு வந்துவிட்டது. பண்டைய காலத்தில் மனிதனுடைய கிராமங்கள் நகரத்தை தேர்ந்தெடுக்கும்போது, பண்டைய நாகரிகங்கள் அனைத்துமே ஆற்றங்கரை நாகரிகங்களாக அமைந்தது. அதில் இயற்கை சார்ந்து மனிதன் தன்னுடைய தேவைகள், அதாவது அக்னி மூலையில் என்ன இருக்க வேண்டும்? வாயு மூலை. இது 2மே மனிதனுடைய தேவைக்கு தகுந்த மாரி அமைந்திருத்தார்கள். ஈசானிய மூலை என்பது வடகிழக்கு மூலையில் கிணறு, குளம் இது மாரி அமைத்தார்கள். இதே வடமேற்கு வடமேற்கு மூலையில் சோலைகள் என்ற அமைப்பில் ஒரு கான்செப்டில் அன்று அமைத்தார்கள். சரி. இதில் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான விஷயத்தை இன்று வாஸ்து என்ற பெயரில் பலவிதமான குழப்ப நிகழ்வுகளை நீங்கள் அனைவருமே சந்திக்கின்றீர்கள். நீங்கள் மொத்தத்தில் ஒரு வீட்டு மனை வாங்கினாலும் சரி, உங்களுடைய வீடு வாங்கினாலும் சரி, நாம் வசிக்கக்கூடிய இடத்தினுடைய ஒரு சிறந்த தத்துவத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் வாழும் இந்த பிரபஞ்சம் இருப்பது இந்த பூமியில். பூமி என்ற கோள். இந்த பூமியில் நாம் வாழும் பூமியில் 3 பங்கு நீர், 1 பங்கு நிலம் என்று கருதினாலும் இந்த பூமி எங்க இருப்பது? நாம் வசிக்கக்கூடிய நிலம் எங்க இருக்கிறது? 4 புறமும் கடலால் சேர்ந்துக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இதனுடைய தத்துவம் என்ன? 4 புறத்தில் நாம் உள்ள தீவில் உள்ள மனிதன் வசிக்கின்றான். அதில் உள்ள வாஸ்து என்ற சொல்லுக்கு பூசை, புனஸ்காரம் என்ற சொல்லாகும். நீங்கள் ஒரு சிறந்த படிப்பாளியாக இருந்தாலும் சரி, படிப்பறிவு இல்லாமல் இருந்தாலும் சரி, பண்டைய காலத்தில் கட்டுமான துறைகள், கலைகள் என்றாலும் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டே தான் வந்திருந்தது. பண்டைய கால நாகரிகங்களில் வளர்ச்சிகள் என்று கருதும் பொழுது, நம்ம வட இந்தியா நார்த் சைடு போலாம் விஸ்வகர்மா தெரியும். நாம் வாழும் தென்னிந்தியா பக்கம் மயன் கட்டடக்கலை தொகுப்பு என்ற வாஸ்து என்ற கட்டட தொகுப்பினை பயன்படுத்தினார்கள். இதை முன்ன ஏன்னா பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாமே. இதில் கட்டடக்கலையினுடைய தொகுப்பு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பிரமிட் ஆகும். அந்த இடத்துல கூம்பு வடிவாகும். 2 விதமான கட்டடக்கலை தொகுப்பை பயன்படுத்தினார்கள். சரி, இப்பொழுது நாம் ஒரு சிறிய வழிகாட்டு நெறிகளை நீங்க பேசிக் தெரிந்துவிட்டு, மண்ணுடைய அமைப்பு எவ்வாறு இருந்தால் சரியா இருக்கும் என்ற தொகுப்பினை பார்ப்போம். சரி, நாம் வாழும் பூமியினுடைய அமைப்பை நீங்க தெரிந்து கொண்டீர்கள். இந்த பூமியில் இயற்கை நமக்கு கற்றுக்கொண்ட பாதம் பலன்கள் என்ன? அதனுடைய வாழ்வியல் தத்துவங்கள் என்ன என்று தெரியும்போது, அனைத்து விதத்திலுமே நீங்கள் ஒரு கோயிலுக்கு செல்லலாம். மற்ற இடத்துல பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களுடைய ஆற்றல்கள நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு இடத்தில் நீங்க ஒரு தலத்துக்கு சென்றால், இது அக்னி தீர்த்தம் என்று கூறுகிறார்கள். இது ஈசானிய தீர்த்தம், இது வாயு தீர்த்தம் என்று நீரினுடைய தத்துவங்களையே பார்த்தீங்கன்றால், இது குபேர தீர்த்தம் என்று இந்த 4 திக்கிலுமே நீர்நிலைகள் உள்ளது. இந்த பூலோக அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு அத்தியாயம் எது? நீர்தான். அப்பொழுது அந்த நிகழ்விலிருந்து நீங்க மாறுபடக்கூடாது. நீரோட்டங்கள் என்பது அதுவாகத்தான் செல்லும். மனித வாழ்க்கை என்பது அதை சார்ந்து இயங்க வேண்டும். இதில் உள்ள பூமியினுடைய வாழ்க்கை தத்துவம் என்ற பூமியானது 23 டிகிரி தன்னுடைய அச்சில் மையமாக கொண்டு 0 டிகிரி அதாவது நம்ம உதாரணமா சொல்ல வேண்டும் என்றால், ஈக்வனஸ் இந்த உலகத்தில டிராபிக்கல் அஸ்ட்ராலஜி, சைடியல் அஸ்ட்ராலஜி இது ஒண்ணுமே இல்ல. பருவ காலங்களை தீர்மானிக்கின்றது. துருவ பகுதியில் சூரியனுடைய ஆற்றல் மார்ச் மாதம், செப்டம்பர் மாதமும் 2மே நல்ல ஒரு நிகழ்வினை காட்டும். இதில் நம்ம இதனுடைய தத்துவம் என்ன? பூமி தன்னைத் தானே சுத்தும் பொழுது அதனுடைய அச்சுகள் மாறுபடும்போது, நம்மளுடைய ஒளி மூலங்கள் எங்க இருக்குது? சூரியனிடமிருந்து தான் நமக்குடைய ஆற்றல்கள் அனைத்துமே சூரியனிடம் தான் நமக்கு பூமி கிடைக்கின்றது, மனிதனுக்கு கிடைக்கிறது, பிளானட்ஸ்க்கு அனைத்துமே. மற்ற சோர்ஸ்கள் இருந்தாலும் இதில் முக்கியமானது சூரிய ஒளியினுடைய ஆற்றல் நமக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இதில் பூமியில் உள்ள 2வது சேட்டலைட்ஸ் என்று சொல்லக்கூடிய
இரவு நேர ஒளி என்பது சந்திரன். இந்த சந்திரன் என்பது அனைத்து துருவ பகுதியிலுமே தன்னுடைய சுற்றுலை ஒரு 24 நாட்கள் பார்த்தீங்கன்னா, வட துருவம், தென் துருவம் அனைத்து பகுதியிலுமே இந்த நிலவினுடைய ஆற்றலை வந்து பொறுத்தது. இதனால தான் மனிதன் வாழ்க்கையும் சரி, இயற்கையும் சரி, துருவ பகுதியில வந்து சூரிய ஒளியில் கிடைக்காவிட்டாலும், இந்த நில ஒளியினால் தான் இனப்பெருக்கம் மற்ற நிகழ்வுகள் கால சீதோஷ நிலைகள் வந்து நிலவின் வெளிச்சத்தில் நடக்கின்றது என்பது இது வந்து அறிவியல் சார்ந்த உண்மை. சரி. இப்பொழுது இதற்கும் வீட்டு மனையை தேர்ந்தெடுப்பதற்கும் என்ன சம்மந்தம்? இதில் நீங்க ஒன்றை தெரிந்து கொள்ளலாம். இந்த பரந்த பூமியில் வந்து நம்முடைய ஆற்றல் அனைத்துமே சூரியனிடமிருந்து கிடைக்கின்றது. அப்பொழுது நீங்கள் ஒரு ஃபிளாட்ஸ் அமைப்பை நீங்க தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது, இப்ப நீங்க உதாரணமா சொல்லலாம். ஒரு சதுரம் என்று வந்தவுடன் நீங்க ஒரு துணி எடுக்கலாம். அல்லது நமக்கு தேவையான பொருளை ஒரு பொம்மை வரையலாம். ஒரு வடிவத்தை அமைக்கப்படும் பொழுது, நம்ம ஒரு ஒரு பேப்பர் எடுத்தா கூட அதில என்ன சதுரமான அமைப்பில் கட் பண்ணுகிறோம். அல்லது செவ்வகமான வடிவை நம்ம கட் பண்ணி, நம்ம சாலைகள் அமைப்பை கட்படுத்துகின்றோம். சரி. இது எதுக்கு சார் நீங்க கூறுகின்றீர்கள்? என்று நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது, இந்த பூமியுடைய அமைப்பில் உள்ள நீங்கள் வந்து தனித்துவமான ஒரு ஃபிளாட்ஸ் அமைப்பை நீங்கள் வந்து விட்டாலே, நீங்க வந்து இந்த இயற்கையினுடைய நிகழ்வுக்கு தகுந்த மாரி ஒன்றி தான் போக வேண்டும். இந்த பூமியினுடைய அமைப்பு என்பது நீங்கள் வந்து காம்பஸ் வைத்து இப்ப ஒரு வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சார் இது வந்து ஈசானி மூலை, இது வடகிழக்கு மூலை, இது அக்னி மூலை என்று வாய் ஜாலங்களால் மட்டும் கூறினால் அங்கே சரியா இருக்காது. நீங்கள் வந்து இருக்கக்கூடிய காம்பஸை உங்களுடைய நீங்கள் வீட்டு மனைய தேர்ந்தெடுக்கும் முன்பு, நீங்கள் சரியான காம்பஸை பொருத்தி, நீங்க அந்த பூமி அந்த மனை வந்து நம்மளுக்கு வந்து இயற்கையோட ஒன்றி இருக்கின்றதா? என்று காம்பஸை வந்து வடக்கும், தெற்கும் சரியா இருக்கின்றதா? அந்த மனை கிராஸ் இல்லாத இருக்க வேண்டியதா? என்று காம்பஸை வைத்து நீங்க கணக்கிட்டு தான் இது வடக்கு, கிழக்கு என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு, நீங்கள் மாட்டும் உங்க இஷ்டத்துக்கு வந்து பூமி நடிப்பு வந்து வாஸ்து நிபுணர் வந்து பார்த்துட்டு இது வடக்கு திசை சார், இது கிழக்கு திசை சார் என்று அவர் மட்டும் காட்டிவிட்டு போனார். அந்த நிகழ்வில் இல்லவே இல்லை. இது எதற்காக இத பார்க்க வேண்டும்? அப்பொழுது பூமியினுடைய பூமியின் மீது பூமி பூமி தன்னைத்தானே சுற்றுவதால், பூமியில் வந்து சூரியனுடைய ஆற்றல் வந்து மையத்தில் வரும். அப்பொழுது வடதுருவம், தென்துருவம் என்று 2 துருவங்களுமே சூரிய ஒளி ஆற்றல் வந்து கிடைக்கும் பொழுது, உங்களுடைய வீட்டு மனை வந்து உங்களுடைய காம்பஸ் வைத்து நார்த் அண்ட் சவுத் ஏறத்தாழ தோராயமாக ஒரு 5 டிகிரி முன்பின் அமைக்கும் பொழுது, இந்த பருவகால வேர்ஸ்னா நமக்கு எங்கிருந்து மூலங்கள் கிடைக்கின்றது? சூரியனிடமிருந்து மூலங்கள் கிடைக்கின்றது. அப்ப அந்த ஆற்றல் வந்து உங்களுடைய வீட்டின் மீது கிராஜுவலா இருக்கும். அப்பொழுது அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய மனிதனுடைய ஆற்றல் வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதாவது இன்ப, துன்பங்கள் அனைத்தும் சரிசமமா இருக்கும். அப்பொழுது அந்த மனையை தான் நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஒரு வடிவத்தை நீங்கள் ஒரு சதுர வடிவமோ, செவ்வக வடிவமோ வடிவத்துக்கு மிச்சதெல்லாம் கட் பண்ணி தான் ஆகணும். ஆனா, இன்னைக்கு லேஅவுட் போடுறவங்கலாம் அப்படி செய்வதில்லை. ஏதோ ஒண்ணு நீங்க மாட்டும் வடிவமைப்பு வடிவங்களுக்கும் ஆற்றல்கள் உண்டு. உதாரணமாக, ஒரு சதுரமாக உள்ள ஒரு பொருளை உங்களால் நகர்த்த முடியுமா? சற்று சிந்திச்சு பாருங்களேன். அதுக்கு வந்து ஆற்றல்கள் அதிகம். இப்போ ஒரு செவ்வகமாக உள்ள ஒரு தார் சாலையில் நீங்கள் எங்கானாலும் வால் போல உள்ள தோற்றத்தில் எங்கானாலும் நீங்க கடந்து போய்விடலாம். ஒரு கார், பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, செவ்வக வடிவில் ரெக்டாங்கிள் வடிவில் இருப்பதனால், அதனுடைய ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும். இந்த காற்றை பீய்த்துக் கொண்டு போக முடியும். இது வந்து ஆற்றல் மூலங்களுக்கு சரியா இருக்கும். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கிறது, ஒரு காலேஜ் இருக்கிறது, இல்லது மற்ற ஒரு ஒரு ஃபேக்டரி இருக்குது. இதெல்லாம் எதுக்கு? இதை வந்து ஆற்றல்களை ஒருவரினுடைய கட்டுப்படுத்துவதற்கான செவ்வகமான வீட்டுமனைகள் வந்து பொருந்தும். நீங்கள் வாஸ்து சாஸ்திரம் என்று குறிப்பிட்டுவிட்டு, அதில போட்ட வாஸ்து நிபுணர்கள் வந்து உங்களுக்கு கட்டடத்தை பிரிச்சு காட்டும்போது, எல்லாமே ஸ்கொயர் டைப்ல உள்ளத தான் பிரிச்சு காட்டுவாங்க. இந்த பக்கம் இருக்குன்னா, இந்த பக்கம் அந்த அமைப்பு உங்கள் வீட்டில் உள்ளதா? இயற்கையுடன் ஒன்றி வருதா? இந்த திசைகள் சரியானா இருக்கிறதா? என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டும். ஏனென்றால், நீங்க சதுரடி பல ஆயிரக்கணக்கில பல லட்சங்கள் கடந்து சென்று விட்டது. அதில லேஅவுட் போட்டு நீங்க பில்டிங் கட்டும்போது பல ஆயிரக்கணக்கில செலவு செய்துவிட்டு, யாரோ ஒரு ஒரு அறிவில்லாத தனத்தை ஒரு மூலதனமாக கொண்டு அந்த வீட்டை இடிப்பது, சரி செய்வது இதெல்லாம் வந்து காலப்போக்கில் சரியா என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். அதற்கு முன்பு நீங்கள் வீட்டு மனையை நீங்கள் 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 வசிக்கும் வீட்டை தேர்ந்தெடுக்கும் பொழுது, காம்பஸ் உதவி கொண்டு, அது வந்து இயற்கையோட ஒண்ணா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு சரியாக உள்ளதா என்று முதலில் தீர்மானித்துக் கொண்டு அதை செய்யுங்கள். இதில் வந்து சரியான மனை நீங்க தேர்ந்தெடுக்கும்போது, நீங்கள் எந்த மனை வந்தாலும் நீங்க சதுர வடிவமான மனையை நீங்கள் அமைக்கும் பொழுது, அதனுடைய ஆற்றல்கள் வந்து அந்த வீட்டுக்கு வந்து சரியானதாக இருக்கும். சரி அன்பர்களே! நீங்கள் வீட்டு மனை தேர்ந்தெடுக்கும் பொழுது, மிக முக்கியமான கூறுகளில் ஒன்று, நீங்கள் காம்பஸை சரி செய்து, அந்த மனையை நீங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது, உங்களுக்கு நல்ல விதமான பயன்களும், ஆற்றல்களும் கிடைக்கும். அடுத்ததாக, இதை அனைத்துமே மனிதன் தான் செய்கின்றான். ஆகையினால் இப்ப உங்களுக்கு வந்து ஒரு வீட்டு மனையினுடைய அகலம், திசைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாக இருப்பதா தோன்றும். அடுத்து உங்களுடைய சந்ததிகள் வரும்போது, அவர்களுக்கு இந்த இடம் பிடிக்காது. ஒண்ணு உதாரணமா நம்முடைய தனிமனித வாழ்க்கையில் வீடு, நிலம், வாகனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, 4ஆம் பாதத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் இடம் என்பது நம்மளுடைய வசிக்கும் இடம். நம்முடைய நிலப்பரப்பு, நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்துமே இது வந்து
உயிரற்ற பொருள்கள். இந்த பொருட்களை யாராலும் கையாண்டு கொள்ளலாம். இதே 4ஆம் பாவத்திலாம் தாயார் இருக்கிறது. தாய் உங்களுடைய உயிர் பற்றான விஷயம். அதேபோல உங்களுக்கு தாயைப் போல உங்கள் வீட்டு மனையை எண்ணும் பொழுது, அது உங்கள் உயிர் பற்றான விஷயமாக அந்த வீடு தெரியும். அப்ப அவ்வாறு வீடு கட்டிவிட்டு ஏமாந்து போறவர்கள் வாழ்க்கையில அதிகம். அதனால நீங்கள் ஆத்மார்த்தமா இந்த வீட்ல நான் வாழ்நாள் பூரா இங்க குடியிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்க சற்று சிந்தித்து, நீங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்பாக, அந்த லே வெயிட்டில் காம்பஸ் வைத்து ஏறத்தாழ ஒரு ஒரு 5 டிகிரி, 10 டிகிரி முன்பண்ணி இருந்தாலும் பரவால்ல. அந்த மனையை தேர்ந்தெடுத்து சதுரமான மனையில் வீடு கட்டி அமைக்கிறோம் என்றால், அது சாலச் சிறந்ததா இருக்கும். சரி, அடுத்த தொகுப்பில் யாருக்கெல்லாம் மாடி வீட்டில் குடியிருந்தால் சிறக்கும்? யாரெல்லாம் கீழ் போர்ஷன்ல இருந்தால் இன்னைக்கு அடுக்குமாடி காலத்தில இருந்தால் யாருக்கெல்லாம் சிறக்கும் என்பது போன்ற பதிவினை அடுத்த பதிவில் காண்கலாம். நன்றி, வணக்கம்.